இருக்கும். லாஸ்ட் 10 இயர்ஸ் நீங்கள் பார்த்தா அவன் லாட் ஆஃப் பேப்பர் அண்ட் கட்டிங் இருக்குது, லாட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்குது. ஏன்னா நீங்கள் நல்லா பண்ணுறது மற்றொரு அதே புத்தகம் தான் மற்றொரு ஏன் அவர் தப்பாக அவர் யூட்டிலைஸ் பண்ணுறது சரி. இப்போ டாக்டர் எல்லாம் FRCS லண்டன்ல எல்லாம் போயிட்டு படிச்சுட்டு இருக்கு. சிலருக்கு ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியாது, என்ன வியாதி என்ன மருந்து கொடுக்கணும் எப்படின்னு தெரிவிக்க முடியாது. அது யூட்டிலைஸ் பண்ணுறது எப்படின்னா அதுதான் ஜோதிடம். இது வந்து ஒரு சயின்ஸ் மாதிரி தான். டிபெண்ட் அப்பான் சயின்ஸ். அங்க ஒரு லேடி வந்து ரொம்ப நேரமா பேசணும்னு பார்த்துட்டு கண்டிப்பா சயின்ஸ். சோ வில் see அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தலாம். மேடம் பொதுவான ஒரு விஷயம் கேக்குறேன். திருமண பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்றாங்க. பொருத்தம் பார்த்து செய்யற திருமணம் டைவர்ஸ்ல முடியுது. அதுக்கு என்ன விளக்கம் கொடுப்பாங்க? பொருத்தத்தை நம்பாம எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கிறவங்க நல்லா வாழ்றாங்க. அதுக்கு என்ன விளக்கம் கொடுப்பாங்க? நான் வந்து பிராக்டிக்கலா சொல்றேன். ஏன்னா எங்களோட கல்யாணம் வந்து திருமண பொருத்தம் பார்க்கும்போது இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணக்கூடாது, பண்ணுனா கடைசி வரைக்கும் சண்டை தான். இன்னொன்று கயிறு பொருத்தம் இல்ல, உங்களோட உயிருக்கு ஆபத்து, பொண்ணோட உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாங்க. ஸோ அப்ப வந்து ஒரு ஜோசியர் இல்ல 3 பேர்கிட்ட பார்த்துருக்காங்க. ஸோ எங்க மாமியார் வீட்லயும் சரி எங்க வீட்லயும் சரி எங்க திருமணத்தை வந்து அவங்க சம்மதிக்கல, ஏத்துக்கல. பட் நானும் என்னோட கணவரும் நாங்க ஜாதகத்தை நம்பல அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு இன்னைக்கு 10 வருஷம் ஆச்சு, நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் எங்கள் கல்யாணம் ஆகும்போது அவர் டாடா கன்சல்டன்சியில் டிசைன் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். இன்றைக்கி சொந்தமாக ஒரு கன்சல்டன்சி சர்வீஸ் நாங்கள் சொந்தமாக வச்சு நடத்திட்டு இருக்கோம். உங்களோட அந்த தன்னம்பிக்கைக்கான ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி இருக்கு. ஆனா அதுக்கு கேள்வி கேட்டிருக்காங்க, யார் அதுக்கு பதில் சொல்றீங்க? அதாவது சில டாக்டர்ஸ்ட்ட போய் நோயை குணப்படுத்த போகிறோம், குணப்படுத்த முடியல. அந்த டாக்டர் கூட என்ன சொல்கிறாரு, கடைசியாக கடவுள் தான் காப்பாற்றணும், நாங்கள் முயற்சி பண்ணிட்டோம் அப்படிங்கிறாரு. அதை மாதிரி திருமண பொருத்தம் அப்படின்னு நம்ம பார்க்குற போது இப்போ சொல்கிறார் இல்லையா, எப்படி டாக்டர்களுக்கு சில பேருக்கு வைத்தியம் சரியாக சரியாக பதியாமல் இருக்கலாம், அதே மாதிரி தவறான ஜோசியர்கிட்ட போய் காமிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா ஜோசியரையும் வந்து குற்றம் சொல்லக்கூடாது. உங்களுக்கு தான் நட்சத்திரம் சொல்லுங்களேன், அனுஷ நட்சத்திரம். இப்போ பெண்ணுக்கு அனுஷ நட்சத்திரம்னா என்ன அர்த்தம்? சந்திரன்கிற கிரகம் அனுஷ நட்சத்திரத்தில் விருச்சிக ராசியில் நிற்கிறதாக அர்த்தம். அதே மாதிரி உங்களுடைய கணவருடைய நட்சத்திரம் என்ன அப்படின்னு அவருடைய நட்சத்திரத்துல சந்திரன்கிற கிரகம் ஒரு ராசியில நிக்கிறதாக அர்த்தம். அந்த சந்திரனுக்கும் இந்த சந்திரனுக்கு மாத்திரம் மொட்டையா 10 பொருத்தம் பார்த்துட்டு அனுப்பிச்சிடுறான். அப்படி 10 பேர் டிக் அடிச்சிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, 10 பொருத்தம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அது மாத்திரம் ஆராயக்கூடாது. ஒரு ஜாதகத்துல லானான்னு லக்னம்னு போட்டிருக்கோம், அதுக்கு அடுத்து 2வது வீடு குடும்பஸ்தானம், 4வது வீடு சுகஸ்தானம், 5வது வீடு புத்திரஸ்தானம், 9வது வீடு பாக்கியஸ்தானம், இத்தனையும் சிறந்து வந்தால் அந்த 10 டிக்கும் ஓகே. இதுல ஏதாவது ஒண்ணு குளறுபடியாகி கோர்ட்டு கேஸ் விவகாரம் ஜாதகத்துல இருக்கு, பிரிவு இருக்குங்கிறத காமிச்சதுன்னா அந்த 10 தேவையில்லை, 2 பொருத்தம் வரும். ரஜ்ஜு பொருத்தம் ஒண்ணு, யோனி பொருத்தம் ஒண்ணு, நட்சத்திர பொருத்தம் இருக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. இந்த 2 பொருத்தம் இருந்தாச்சுன்னா அவளால சக்சஸ்ஃபுல் லைஃப் நல்லா வாழ முடியும். இல்ல மேடம், இன்னைக்கும் எங்க ஜாதகத்தை எந்த ஜோசியர் பார்த்தாலும் நீ எப்படிமா உயிரோட இருக்கன்னு என்ன கேக்குறாங்க. சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லுங்க. இல்ல, பொதுவாக திருமண பொருத்தம் நாம் பார்க்கும் பொழுது 10 பொருத்தங்கள் பார்க்கிறோம். அது ஒன்லி எலிஜிபிலிட்டிக்காக தான் அது பார்க்குறோம். அதையே வைத்து நாம் திருமண பொருத்தம் நாம் சொல்லக்கூடாது. 10 பொருத்தத்தை சேர்ந்தாலும் இப்போ வந்து எல்லா பொருத்தம் இருக்கும். அந்த ஆணும் பொண்ணு இந்த மனசு பொருத்தம் கண்டிப்பாக எது ஜோதிடம் கண்டிப்பாக நீங்கள் இப்போ நம்ம வந்து பொருத்தம் இப்போ கம்மி, ஒரு 4.5 பொருத்தம் 5 பொருத்தம்னா எடுக்கக்கூடாது. மத்தியம் குட் பெட்டர் அண்ட் பெஸ்ட், அது உத்தமம் உல்கிருஷ்டம்னு சொல்லுவாங்க ஜோதிடத்தில். நம்ம வந்து உத்தமம் சொல்லுவாங்க, உல்கிருஷ்டம் மத்தியமாக சொல்லுவாங்க, குட் பெட்டர்னு சொல்லுவோம். இப்போ ஒரு 4 பொருத்தம்னா 3.5 பொருத்தம் எடுக்கக்கூடாது. அப்போ நம்மளை கேட்க வந்தோம்னா நீங்கள் 2 பேரும் மனசு தமிழ் 2 நல்லா இருந்தால் நீங்கள் கல்யாணம் பண்ணலாம். அதுக்கு வேண்டி பரிகாரம் நீங்கள் வள்ளி சமேர முருகன் கோவில் போய் ப்ரே பண்ணுங்க. அதே மாதிரி சிவனும் பார்வதி இருக்கிறது தார பண்ணுங்க. அதுக்கு வந்து இப்போ எதுக்கு வந்து இப்போ மார்க்கண்டனுக்கு வந்துட்டு வயசு ஏற்றி கொடுக்குறதுக்கு இல்லை, வயசு என்ன நம்ம ப்ரே பண்ணும்போது நம்ம உள்ளே இருந்து எப்படி ப்ரே பண்ணுறோம் அந்த மாதிரி தான். அது மனசு பொறுத்த மனசு செம்மையானால் மந்திரம் மோத வேண்டாம் சொல்லுவாங்க. மனசு வேண்டாம், மனசு 2 பேர் இருந்தால் அதுவும் பண்ணலாம் சொல்லியிருக்கு. அது ஜோதிடம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஜாதகம் பார்த்துக்கு அது திருமணம் செய்கிற போது என்ன நடக்கிறது, கூடிய வரையில் பெரியவர்கள் பார்த்து நிச்சயம் செய்கிற திருமணம். அது அப்படிப்பட்ட திருமணங்கள் 99 விழுக்காடு என்னவாக இருக்கிறது, ஒரே சாதி, குலம், குடும்பம், சொந்தம் என்பதாகத்தான் வந்து சேருகிறது. இது திரும்ப திரும்ப இந்த சாதி என்கிற அசிங்கமான இந்தியாவுக்கு உள்ள இழிவான ஒரு கட்டமைப்பை அப்படியே வலுவாக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் காதலும் நட்பும் தோழமையும் இந்த சாதி வரப்புகளை உடைத்து வெளியே கொண்டு போய் கொண்டிருக்கிறது. எனவே அதற்காக ஜாதக கட்டளை தூக்கி எறியுங்கள் என்று நான் சொல்கிறேன். இந்த ஹோமமாவது நம்பிக்கல. நம்ம போபால் விஷவாயு கசிவு வந்தபோது அக்னி ஹோமம் நடத்தின அந்த குடும்பம் மட்டும் இன்ன வரைக்கும் நல்லா இருந்ததா ஒரு செய்தி. அது உண்மையா எனக்கு தெரியல. இல்ல உண்மை. அது உண்மையா? உண்மை அது. ஓகே, அதை நம்ம ஒத்துக்கலாம். டைம் ஃபார் a break on Jaya. Welcome back to Jaya TV வழங்கும் கண்ணாடி. நான் ஜோசியம் பார்த்தது உண்டு, சரி, கைரேகை பார்த்தது உண்டு,
கிளி ஜாஸ்தியம் பார்த்ததுண்டு. ஏன் சாமுத்திரிகா லட்சணமே எனக்கு தெரியும். ஒரு ஆள் இருக்கு பார்த்த உடனே அந்த பெண்களுடைய காதில் ஒரு மச்சம் இந்த பகுதியில் கிடந்தால் அவங்களுக்கு வந்து 2 கணவர் வாய்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதேமாதிரி ஆண்களுக்கும் அப்படி முறை தவறி நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உதடுகள் எப்படி இருக்கணும், கண்ணை எப்படி இருக்கணும், நெத்தி எப்படி இருக்கணுங்கிறது சாமுத்திரிகா லட்சணம். எல்லாத்தையும் படித்ததுக்கு பிறகு நான் பெரிய பாதிப்புக்குள்ளானேன். அதனால தான் அவளை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஜாதகத்தை எதிர்த்து பேசுகிறதுக்கான காரணம், நான் வந்து திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரத்தில் மிருகம் என்ன சார்? மிருகத்துக்கு என்ன சொல்லுவீங்க? திருவாதிரைக்கு நாய். என் பொண்டாட்டி வந்து அடிக்கடி பேசும்போது நான் கொஞ்சம் படித்தா கொஞ்சம் அதிகமாக பேசுமா, நாயா குலைக்காதீங்கம்பா. அப்போ நான் ஏசனம்னா உங்கள் ஜாதகத்தில் சொல்லுதுங்க, நான் உங்களை நாயின்னு சொல்லலை. திருவாதிரை நட்சத்திரம், நீங்கள் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு இந்த மிருகத்தில் நாயின்னாங்க. அப்படி சொல்லி என்னால் இப்போ பொண்டாட்டியும் ஏற்றி பேச முடியல. ஏன்னா ஜாதகம் பேசுதுங்க வெளியே சொல்லும்போது. ஒன்று நம்பிக்கை குறைஞ்சதுக்கு காரணம், எங்கள் ஊர் திருநெல்வேலி மாவட்டம் விக்ரமசிங்கபுரம் ஒரு பெரிய கோயில் கூடையில் திங்கு சாமி ஆடுதார ஆட்டம். 28,000 ரூபா செலவு கொடுத்து மேளம், தமிழ் மேளம் போட்டிருக்கான், வில்லு போட்டிருக்கான், நொறுக்கு தான். ஒரு ஆள் சாமி வந்து ஆடுதார ஆட்டம். ஆடுதாருன்னா ஏய் கவலைப்படாப்பா அப்படி திருநாரா, உனக்கு இன்னொரு 11 நாள் எண்ணிக்கை 11ஆவது நாள் உங்கள் மழை பெஞ்சு இந்த காடுகரையெல்லாம் விளைய வைக்கம்பா, குளத்தெல்லாம் நிறைய வைக்கம்னாரு. நான் பக்கத்தில் போய் சாமி வணக்கம், பக்கத்தில் இருக்க தாசில்தார் செல் நம்பரை சொல்லுங்கள். தாசில்தார் செல் நம்பர் சொன்னால் போதும், நீங்கள் வானத்துலேருந்து மழை பெய்யாமல் போட்டோம். இந்த தாசில்தார் செல் நம்பரை சொல்லுங்கள், அர்ஜென்ட்டாக அவரை பார்க்க வந்துருக்கு, பெர்த் சர்டிஃபிகேட் எடுக்க விஷயமா, சர்டிஃபிகேட் தர மாட்டேக்காரு அப்படின்னா எல்லாரும் என்ன பார்க்கலாம். ஆக நம்பிக்கை என்பது அவங்க சாமி ஆடும்போதும் கரெக்டாக சொன்னால் தான். 3 மாதம் கழித்து மழை வரும், 11 நாள் கழித்து மழை வருங்கிறது பெருசு இல்லை. நடந்த காலங்களை கரெக்டாக சொல்லி, நிகழ்காலத்தையும் சொல்லி, எதிர்காலத்தையும் சொல்லணும். 3 காலத்தையும் சொன்னால் தான் மக்களுக்கு நம்பிக்கை வரும். இப்படி சொல்லி என்னை பெரிய கோடீஸ்வரன் ஆக்க வேணாம். நான் பாசி மாலையோடு அலையக்கூடிய அலையை ஆகிப்போயிட்டேன். குறுமேடு உச்சம் நிறைய படிக்கவே மாட்டேன். குறுமேடு உனக்கு உச்சம் இல்லைன்னா, நான் குறுமேடு உச்சம் இல்லை தான். 3 டிகிரி படித்து இப்போ டாக்டரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், PhD எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஜாதகம் பலிக்கலை. இப்போ ஜாதகக்காரங்கள் எங்களை வெறுக்கிறதுக்கு, எங்களை மாதிரி ஆட்கள் வெறுக்கிறதுக்கு ஒரே காரணம், பரிகாரம் என்ற பெயரில் பார்க்க வர்றவங்களை விட பெரிய பெரிய கோடீஸ்வரனாக இருக்காங்க. என்ன கேட்டாலும் பரிகாரம். இவன் வீட்டில் பொண்டாட்டி சீட்டு கொடுப்பா, பச்சரிசி 3 கிலோ. இவன் வீட்டில் கொடுக்க சீட்டு, தேங்காய் கருத்தை தாங்க எதுக்கு, புட்டை வச்சு திங்கிறதுக்கு, இவ்வளவும் சொல்லி மிளகு கேட்பாங்க. மிளகு எதுக்குன்னு கேட்டால், நான் இந்த பச்சரிசி மாவு வாங்கி பொம்மையாக பிடிச்சி கண்ணுக்கு 2 வெள்ளைப்போடு அரிசியை வச்சு அதுக்கு நடுவில் கண்ணுக்கு இமை இருக்குல்லையா பாவை கருப்பு, அதுக்கு 2 மிளகு வைக்கிறதுக்குங்க. அவள் சொன்ன லிஸ்ட்டு எனக்கு தெரியும். என் ஃப்ரெண்டு செய்த கொடுமை தாங்காமல் தான் அப்படி வந்து புலம்பிக்கிட்டு இருக்கேன். மேடம் இப்போ பார்த்தீங்கன்னா ஜோதிடம், வாஸ்து, ஜாதகம், கைரேகை எல்லாமே வந்து ஒரு குடிப்பழக்கம் எப்படி ஒரு போதன்ற மாதிரியே ஒரு மாது போதன்றாங்கல்ல, அதே மாதிரி இதுவும் ஒரு போதை தான். அடிக்டிவ்ட்டிங்களா நீங்கள்? அடிக்டிவ். இப்போ சார்கிட்ட போய் நான் கேட்குறேன், நான் அவரோட சொந்த ஊரில், சார் இது மாதிரி எனக்கு வந்து என்னோட கைரேகை பார்த்து சொல்லுங்கள். அவர் எனக்கு சொல்கிறாரு, இல்லைங்க உனக்கு வந்து குருமேடு இல்லை, இந்த இது இல்லைன்னு சொல்கிறாரு. நான் உடனே அவர்கிட்ட நான் என்ன கேட்பேன், சரி இது இல்லை அடுத்துக்கு என்ன வழி, அது வர்றதுக்கு என்ன வழின்னு தான் கேட்பேன். உடனே அவர் உடனே இந்த தாயத்தை எடுத்துகிட்டு போய் நீ இடுப்பில் கட்டு, அப்படிலாம் உங்கள் வீட்டில் புதைச்சி வை, உனக்கு வந்து இது எல்லாமே எக்ஸ்ட்ரா வரும், நீ வந்து பெரிய லெவலுக்கு போவ, பெரிய படிப்படிவ, நல்லா சம்பாதிச்ச எம்எல்ஏ ஆக சான்ஸ் வரும், அது மாதிரிலாம் அவர் நிறைய சொல்லுவார். ஸோ சப்போஸ் அது போய் அது நீங்கள் தாயத்தெல்லாம் கட்டி அது நடக்கலைன்னா அதான் மேடம் இது வந்து ஒரு போதை. நான் வந்து அவர் மேல இருக்க ஒரு போதை மாதிரி தான் இந்த இது ஜாதகம். திரும்பி போய் கேட்போம் அப்படின்றீங்களா? திரும்பி போய் அவர்கிட்ட பேராசை. இது வந்து நம்ம வாழ்க்கை தலையெழுத்துப்படி தான் இருக்கா, விதிப்படி தானா இல்லை புத்திசாலித்தனத்துப்படி தானா, 2ல் ஏதோ ஒரு ட்ராக் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இப்போ நான் சின்ன வயசில், நான் 20 வயசுலேருந்து இந்த விதியா மதியா இதை ஆய்வு பண்ண போய் தான் நான் ஜோசியர் ஆகிட்டேன். ஆனால் சத்தியமாக 100% வந்து விதிப்படி தான் வாழ்க்கை இருக்குது. நம்புறதும் நம்பாததும் அவங்களுடைய இதை பொறுத்து இருக்குது. நான் இப்போ நீங்கள் 100 ஜாதகம் கொடுத்தீங்கன்னா நான் 80 பேருக்கு கட்டாயமாக பிளட் குரூப் சொல்லுவேன். செவ்வாய் தோஷம் இருந்துச்சுன்னா அது அவங்களுடைய பிளட் குரூப்பும் நெகட்டிவ் தான், செவ்வாய் தோஷம் இல்லைன்னா பிளட் குரூப் பாசிட்டிவ் தான். இதை நான் நெகட்டிவா பாசிட்டிவான்றது நீங்கள் சொல்ல முடியும். ஆமாம், அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையும் கட்டாயமாக என்னால் தெளிவாக சொல்ல முடியும். சரியான தேதி நேரத்தை படி கணிச்சிருந்தால் சரியாக சொல்ல முடியாதுன்னு ஒன்று கட்டாயமாக கிடையாது அவங்கள்ட்ட. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா 80% நான் பாஸ் பண்ணிவிடுவேன் அந்த விஷயத்தில். ஒரு 20% ஃபெயிலியர் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு அனலைசிங் பண்ணுறக்கூடிய ஒரு ஆற்றல் ஒரு எல்லைக்குள்ளே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அந்த விதியை தெரிந்து கொள்ளக்கூடிய விதி இருந்தால் மட்டும்தான் அதை தெரிந்து கொள்ளலாம். தெய்வம் உண்மையில் இருக்குதா இல்லையா? எப்படி தெய்வம் இருக்குதா இல்லையா? தெய்வம் கண்டிப்பாக இருக்குது. இல்லை, ஒரு கோயிலில், காஞ்சிபுரத்தில் ஒரு கோயிலில் ஐயர் வந்து
பூஜை செய்துட்டு தட்டுல அங்க ஒரு பெண்ணை வந்து தப்பா நடக்கிறாரு. அப்ப உண்மையில தெய்வம் அந்த தண்டனை கொடுத்துருக்கணுமா இல்லையா? இல்லையா? அந்த பூஜாரி ஒரு சாமி அப்படி இல்ல. நான் சொல்லிட்டு ஒரு ஆளு அப்படி இல்ல ஜெயில அப்படி சொல்ல. அந்த பூஜாரி சேர்ப்பு தப்பு செஞ்சிருக்கோம். ஒரு நிமிஷம் சார், அப்படி சொல்ல. அவர் படையில அவர் தப்பு பண்ணிட்டாரே. ஆமா, அவர் ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கட்டும். நீங்க கேள்வி சின்ன வயசுல வந்து சாமி கும்பிட சொல்ல படையல் வைப்பாங்க. அந்த படையல் மீன் அந்த வடையா இல்லை எதை எடுத்து சாப்பிட்டு அம்மா என்ன சொன்னாங்க, சாமி கண்ணை குத்தானாங்க. அப்போ உண்மையில சாமியா இருந்தா அங்கேயே கண்ணு கொடுத்தீங்க. அப்புறம் வீடியோ எல்லாமே தெரிஞ்ச பேர் அப்புறம் ஜெயில போட்டுதுன்னா இது ஏஜ்லெஸ் டிபேட் சார். அதாவது இந்த நம்பிக்கை கரெக்டா இல்லையா, இருக்கா இல்லையா, கடவுள் இருக்காரா இல்லையா, நம்பிக்கை வேணுமா வேண்டாமா, அதெல்லாம் வந்து டிபேட் பண்ணோம்னா எப்போவுமே நடக்கிற மாதிரி ஒரு வேரிட் ஒப்பீனியன்ஸ் தான் வந்துச்சு. ஆனால் ஒரு சம்மேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட கருத்து, ஓவரால் உங்களோட கருத்து என்ன சார்? அப்புறம் நான் உங்ககிட்டயும் வருவேன். இப்போ கடவுள் இல்லையான்னு ஒரு நம்ம வந்து ஜோதிடம் பாமிஸ்ட்ரி எல்லாம் இப்போ கடவுள்கிட்டையும் கேட்டது. இப்போ கடவுள் இல்லையான்னு விட்டு இப்போ வந்து அவர் ஒன்று எதுக்கு கடவுள் வந்துட்டு அவருக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கலையே கேட்டுட்டு எதுட்டு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கோம் எந்த வழியில் வேற வழிக்கு. ஆனால் இவருக்கு தெரியறது இல்லை, இவருக்கு தெரிஞ்சிருக்கு எந்த ஜோதிடம் தகுடு வச்சுருங்க கொடுக்கல. ஆனால் மக்கள் வந்து கேட்குறது, சார் இன்னைக்கு வந்துட்டு அந்த பொண்ணு விரும்புறது, அந்த பொண்ணு வந்து எங்கிட்ட பேசணும், ஒரு கூடு கொடுத்துருங்க சொல்லுங்க, ஒரு தகுடு கொடுத்து ஒரு தாயம் கொடுத்துருங்க சொல்லுங்க. இப்போ வந்து ஜோடி ரக்ஷை இல்லாமல் என்னென்ன அவன் ப்ரெஸ் பண்ணி அவன் தாயத்தை கொடுக்குறது, அவனுக்கு சந்தோஷத்துக்கான இவர் கொடுத்துட்டு இருக்கு. ஆனால் இவன் வந்து கொஞ்சம் நாளுக்குள்ள அந்த பொண்ணும் இவரும் கூட ரொம்ப நல்லா இருக்குது. அப்போ அவன் நினைக்கிறது அந்த தாயம் கொடுக்கறதான தான் இது நல்லா இருக்குது, இந்த கிரெடிட் கோஸ் டு ஜோதிடர். அப்போ அவன் நம்பிக்கை இருக்கும், அந்த நம்பிக்கை தான். அப்போது மொத்தத்தில் வந்துட்டு இந்த ஜோதிடத்தில் வந்துட்டு மக்கள் தான் அந்த மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கு. இந்த மக்கள் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணி அது ஜோதிடம் மீன்ஸ் பர்ஃபெக்ட் அண்ட் ஜோதிடம் மீன்ஸ் 100%. அது வந்து எல்லாத்துலையும் சாஸ்திரத்தில் எந்த அடிப்படையிலும் ஜோதிடம் தான் முன்னே இருக்குது. அதில் வந்து போகிற சாஸ்திரத்தில் ஒன்று இருக்குது. ஒன்று என்ன ஏகம், ரெண்டு என்ன கௌரி சங்கர், மூணு என்ன திரிமூர்த்திகள், நாலு வந்து 4 வேதங்கள், 5 என்ன பஞ்சபூதங்கள், 6 வந்து சுப்பிரமணியன், 7 வந்து சப்தஸ்வரங்கள், 8 வந்து அஷ்டதிக் பாலகர், 9 வந்து நவகிரகங்கள், 10 வந்து சப்த ரிஷிகள். அப்போ ஓரோ நம்பர்லும் எல்லா ஜோதிடம் இருக்குது. இப்போ எல்லாரும் வந்து ஜோதிடம் நம்பிட்டு இருக்கு, பட் மிஸ்யூஸ் பண்ணாமல் கரெக்ட் யூஸ் பண்ணினா ஜோதிடம் இஸ் பர்ஃபெக்ட் தான் என்ன கருத்து சொல்லி. தன்னம்பிக்கை இன்மை என்பதனுடைய இன்னொரு வார்த்தை தான் இறை நம்பிக்கை. என்னை நான் எப்போது நம்பவில்லையோ அப்பொழுது இன்னொன்றை நம்புகிறேன். சக மனிதர்களை நான் எப்போது நம்பவில்லையோ இன்னொன்றை நம்புகிறேன். நிச்சயமாக இவர்களெல்லாம் ஏதோ முட்டாள்கள் என்றெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், நிச்சயமாக சொல்ல மாட்டேன். அவர்களும் இந்த சமூகத்துக்கு எவ்வளவோ பங்களித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்கே வேறுபாடு வருகிறது? சம வாய்ப்புகள் இல்லாத சமுதாயம் இது. எல்லாருக்கும் வேலை, எல்லோருக்கும் நல்ல வாய்ப்புகள், எல்லோருக்கும் நல்ல பொருளாதாரம், எல்லோருக்கும் நல்ல குடும்பம் என்பது எப்பொழுது உத்தரவாதமாகிறதோ அப்பொழுது எல்லோருக்கும் நல்ல கல்வியும் கிடைக்கும், நல்ல அறிவியல் கண்ணோட்டமும் கிடைக்கும். அப்பொழுது அனைத்தும் மாறிவிடும். அதை நோக்கி அங்குலம் மங்களமாக முன்னேறுவதற்குத்தான் மனிதன் துடிக்கிறான். அவனோடு சேர்ந்து நான் இருக்கிறேன். வாழ்க்கையின் அடிப்படை நம்பிக்கை. நீங்க நம்பிக்கை எது மேல வச்சுக்கிறீங்க? தன்னம்பிக்கையா இருக்கட்டும், மக்கள் மேல நம்பிக்கையா இருக்கட்டும், இல்ல கடவுள் அப்படின்ற ஒரு ஃபோர்ஸ் மேல நம்பிக்கையா இருக்கட்டும், ஏதாவது வச்சுட்டு வாழ்க்கையை சந்தோஷமா எப்படி நடத்தலாம்னு பாருங்க. அனாவசியமா எதை பார்த்தும் ஏமாந்துடாதீங்க. அடுத்த வாரம் நான் இன்னொரு சப்ஜெக்டோட நான் உங்களை மீட் பண்றேன். For now it's me saying bye on ஜெயா டிவி வழங்கும் கண்ணாடி. சார், இப்போ எல்லாருமே அவங்களோட இதில் நம்மளோட டிஸ்கஷனில் ஃப்ரூட்ஃபுல்லாக கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஆனால் யாராவது 2 பேர் ஒன்று நம்மளை சிந்திக்க தூண்டி வச்சாங்களா, இல்லை ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்களா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா we would like to appreciate them with a small gift. ஸோ நீங்கள் யாரை சூஸ் பண்ணுறீங்க சார்? மிஸ்டர் வெங்கட்ராமன். ஏன்னா அவர் வந்துட்டு நேரடி கரெக்டாகிட்டு ஜோதிடத்தை இப்போ தப்பாகி அப்படி சொல்லலை, ஆனால் எல்லா பாகத்திலையும் கரெக்டாகிட்டு அவர் சொல்லிட்டுனால அவர் டெபேட்டுக்கு வந்து ஹீஸ் வெரி அந்த மாதிரி கரெக்டாகி சொல்லியிருந்ததுக்கான நான் சங்கீதா அவர்களை தேர்வு செய்கிறேன். ஏனென்றால் அவர் சொந்த வாழ்க்கையிலிருந்து, அதுவும் பொதுவாக பெண்கள் வெளியே சொல்ல தயங்குகின்ற தன்னுடைய சொந்த வாழ்க்கை அனுபவத்தை சொல்லி அதன் மூலமாக சிந்திக்க தூண்டியிருக்கிறார். எனவே அவருக்கு இந்த பரிசு செல்வது பொருத்தமாக. நடுவர்கள் உங்களுக்கு எங்களோட நன்றி. தேங்க்யூ சார்.